Hello friends, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம டே 28 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டிகல்ஸ்னா எங்கெங்கே நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா நவுன்ஸ்க்குமே ஐ ஹாவ் அ ஃப்ளவர் அப்படின்னா ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து நவுன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க. சில இடத்துல வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அது எங்கெங்கே யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டாபிக் எடுத்து முடித்த உடனே இமீடியட்டாக போய் டெஸ்ட் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோ லிங்க்கில் போய் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 2 minutes ஆஃப் யூர் டைமுங்க. செஷன் 2 minutes, அந்த டெஸ்ட் 2 minutes. ஸோ 5 minutesல உங்களோட இங்கிலீஷ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கான்செப்டை டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ விடாமல் என்னோட வீடியோஸ் பாருங்கள், உங்களுடைய இங்கிலீஷை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நேம்னா மை நேம் இஸ் ரீத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ நேம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஷீ வென்ட் டு மீட் ரீத்துன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஸோ ப்ராப்பர் நேம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ப்ராப்பர் பிளேசஸ், ஷீ லிவ்ட் இன் சென்னைன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. பிளேசஸ்ங்கிற பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், காண்டினென்ட் எதுக்குமே வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுனுங்க. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பற்றி தெரியலன்னா நான் அதோடது வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எக்ஸாம்பிள் வாட்டர் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ ஹாவ் அ வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ ஹாவ் அ இன்ஃபர்மேஷன் ஆன் இன்ஃபர்மேஷனா இது இருக்கனால ஸோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஜீரோ ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் சப்ஜெக்ட், ஐ ஸ்டடிட் அண்ட் இங்கிலீஷ், தப்பு. ஸோ இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ், ஸோ அதுக்கும் ஆர்டிக்கல் வராது. அப்புறம் சப்ஜெக்ட், ஐ ஸ்டடிட் என்ன சப்ஜெக்ட் வச்சுக்கலாம்? ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாமா? ஐ ஸ்டடிடா ஹிஸ்ட்ரி, தப்பு. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஸோ லாங்குவேஜ்க்கும் சப்ஜெக்ட்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஷீ கம்ஸ் ஆன் அ மண்டேயா வராது. ஸோ டேஸ் அண்ட் மந்த், ஹர் பர்த்டே இஸ் on a July அப்படியும் வராது. ஸோ டேஸ், மந்த்ஸ், லாங்குவேஜ், சப்ஜெக்ட், அன்கவுண்டபிள் நவுன், ப்ராப்பர் நேம், ஒரு ப்ராப்பர் பிளேஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஜீரோ ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு நான் டே 29 கிளாஸில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் 2 minutes டெஸ்ட் எடுத்துருங்க. பாய்.